பிரபல நாடி ஜோதிடர் பாபு அவர்கள் விஜய் உயிருக்கு ஆபத்து 7 மாதங்கள் கண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, எலெக்ஷனுக்கு முன்பே வந்து விஜய் தான் ஜெயிப்பார் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட நாடி ஜோதிடத்தில் சொன்னதாகவும் சொல்கிறாரு. அந்த வீடியோவை நான் உங்களுக்காக இப்போ ப்ளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ வருவார், ஆனால் அவர் யாருடனாவது கூட்டணி வைத்தால் அவர் சிறப்பாக ஆட்சியை பிடிப்பார் என்பது போல் பல வீடியோக்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன வீடியோக்கள்லாம் நான் இப்போ திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது, நீங்கள் அன்றே கணித்தீங்க. 3 தலைவர்கள் எடப்பாடி, உதயநிதி, விஜய், இவங்க 3 பேரில் எடப்பாடிக்கு சூப்பர், நம்பர் 2 உதயநிதி, நம்பர் 3 தான் வந்து விஜய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறது தான் உண்மையா சார்? அதுதான் நடக்குமா? இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டதுன்னா, விஜய் வந்து ஜெயிச்ச பிறகு 108 சீட்டு தான் வந்திருந்தாருங்க. ஒரு சில சீட்டுகள் வந்து கம்மியாக இருந்தது. அந்த டயத்தில் அவர் மற்ற கட்சிகளோட ஆதரவு கோரியிருந்தார். அந்த டயத்தில் தான் இவர் வந்து இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆங்கர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜய் ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க, அது மாதிரியே விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு, அதிக சீட்டுகள் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறதை உங்களால் பார்த்துருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வியும் கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் இவங்க 3 பேரில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஃபஸ்ட்டுனும் உதயநிதி செகண்டுனும் விஜய் அவர்கள் வந்து 3வது இடம் தான் வந்து மற்ற ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க, இதுதான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார், பதில் சொல்கிறாருங்கிறத பார்த்துட்டு வாங்க. விஜய் சாருக்கு தான் பலமாக நம்ம எதுவும் முடிவு எடுக்காதீங்க. 2 நாள் பொறுங்க, அவங்க நல்ல ஒரு வழி காட்டுவாங்க. வெயிட் பண்ணு. ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த டயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்ததுங்க. திமுகவும் அதிமுகவும்லாம் கூட்டணி வச்சிரும், திருமாவளவன் அவர்களை வந்து முதல்வராக்க போகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு ரூமர்ஸ்லாம் பரவிட்டு இருந்தது. இதை பற்றிலாம் அவர்கிட்ட கேட்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கும் பயப்பட வேண்டாம், விஜய்க்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2 நாள் கழிச்சு இதுக்கான தீர்வு கிடைக்கணும் அகத்தியர் சொன்னதா அவர் ஒரு விதமான பாஷையில் பேசுவார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகத்தியர் தன்னிடம் சொன்னதாக அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கண்டிப்பாக விஜய் தான் ரொம்ப பலமாக இருக்காருன்னு. ஓகே, இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் அவர்கள் 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு, மிச்சம் ஒரு 10 சீட்டு தான், அது எப்படினாலும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவர் வந்தார். இதை கரெக்டாக சொல்லலாம். பட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் எல்லாமே கரெக்டாக சொன்னாரா அப்படின்னு எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுங்க. விஜய் அவர்கள் கூட்டணி சேருவாரான்னு சொல்லி எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வியில் கேட்கப்படுது. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். சொன்ன பல கணிப்புகளில் வந்து விஜய் வந்து எதிர்கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து நின்னால் தான் ஆட்சியை பிடிப்பார், இல்லைன்னா சில சீட்டுகள் தான் பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ அவர் கூட்டணிக்குள்ளே போகலன்னா அவர் ஆட்சியை பிடிப்பேன், ஆட்சிக்கு வருவேன்னு சொல்கிறாரு, அது நடக்குமா? சின்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு வழி வருவார் உள்ள. ஆனால் அடுத்த தடவை அவர் தான் உட்காருவார். அப்போ இந்த தடவை அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணி சேர்ந்தா வந்துடுவார், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. இருக்கு, நிறைய சீட் இருக்குது, அவர் தான் உட்கார போகிறார். பாருங்க. இல்லை, நீங்கள் தான் உட்காரனா எதிர்கட்சியாக உட்காரலாம். வீடியோவை நல்லா நோட் பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆங்கர் வந்து சொல்கிறாரு, விஜய் வந்து கூட்டணி அமைச்சா தான் ஆட்சி அமைப்பார்னு சொல்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு அதிகபட்ச சீட்டுகள் தான் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அவர் வந்து அதை ஒத்துக்கிறாரு. ஸோ கூட்டணி சேரலைன்னா அவர் ஆட்சி பிடிக்க மாட்டாரான்னு கேட்டதுக்கு 2 விதமாக ஒரு பதில் சொல்கிறாருங்க. அடுத்த விட்டு அவர் தான் உட்காருவார்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லிட்டு எதிர்கட்சியாக கூட உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இன்கேஸ் பின்னாடி அவர் ஜெயிச்சார்னா நான் சொன்னேன்னு சொல்லிக்கலாம், அப்படி எதிர்கட்சியாக வந்தாலும் நான் எதிர்கட்சியாக வருவார்னு தான் சொன்னேன்னு சொல்லிக்கலாம். அப்படி ஒரு டபுளான ஒரு பதிலாக கொடுக்குறாரு. அதாவது 2 விதமான பதிலாக கொடுக்குறாரு, எதுவுமே கிளியராக இல்லை. ஆக மொத்தத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சியாக உட்காரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. கண்டிப்பாக ஒரு முதலமைச்சராக உட்காரதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அவர் சொல்லலைங்க, அதான் உண்மை. ஏன்னா இந்த நாடி ஜோதிடத்தில் வந்து பெரும்பாலும் போன ஜென்மத்தில் நடந்ததே சொல்லுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை. வெறும் ஜாதகம் மட்டுமே இல்லாமல் இப்போவும் நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன நடந்தது, நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றி எத்தனை பேர், நம்மளோட உடன் பிறந்தவர்களோட நேம்லாம் சொல்கிறாங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு சொந்த அனுபவம் இல்லை. இவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாமே பொதுவாகவே கணிக்கிற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. எல்லாமே பொதுவாக என்ன கணிச்சாங்க, விஜய் அவர்கள் வந்து ஃபஸ்ட் டைமே வர முடியாது, டேரக்டாக முதலமைச்சர் முடியாது, ஒரு சில சீட்டுகள் பிடிப்பார், அடுத்த எலெக்ஷன் அவர் வின் பண்ணுவாருங்கிறது ஒரு பொதுவான கணிப்பு. இதை தான் இவர் தான் அகத்தியிட்ட பேசி சொன்னதாக சொல்கிறாரு. எனக்கு அப்படி தான் தோணுது. ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் வந்து கூட்டணி அமைச்சா தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்னும், தனியாக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்தை வந்து சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் பின்பு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த அவர் 108 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில வீடியோக்களில் வந்து விஜய்க்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. இது பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகள் வழி வந்து இந்த ஆட்சியை அமைச்சாலும் 7 மாதத்துக்கு மேலே குழப்பங்கள். இந்த 7 மாதம் ரொம்ப தலைவலியாக இருக்கும். இந்த 7 மாதம் அவர் அப்படியே கடந்துட்டார்னா அது வந்து நல்லா ஆகிடாது. அது வந்து அவங்க அந்த ஆட்சியை முழுக்க வழி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் அந்த 7 மாதம் ரொம்ப குழப்பம். வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ஆட்சியை அமைச்சாலும் 7 மாதங்கள் வர நல்லாயிருக்கும், அதன் பின்பு வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, அவர் வந்து தன்னோட முதலமைச்சர் பதவியை இழப்பார் அப்படிங்கிற மாதிரியான மறைமுகமான ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. அதுதான் அவர் கண்டம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இவர் மட்டும் இல்லைங்க, ஆதித்ய குருஜி அவர்களும் இதே மாதிரியான ஒரு கணிப்பை தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதோ அவருக்கு சிம்ம லக்னம் அப்படின்னும் சூரிய புத்தி வந்து அந்த டயத்தில் வர்ற மாதிரியும் ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்காரு. டேரெக்டாக சொல்ல அவரோட மாணவர்களுக்கு வந்து பாடங்கள் நடத்தையில் வந்து இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை இவர் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படிங்கிறது தவறாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இவரை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இவருக்கு நீங்கள் ஒரு ஜோதிடராக மார்க் கொடுத்தா 1 to 10 எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க,
அப்படிங்கிறத வந்து வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம், பை.